தீபாவை முழுசா மறந்துட்டியான்னு கேட்டா என்னால உறுதியா பதில் சொல்ல முடியாது. தீபாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள என் மனசுல பெரிய ஸ்தானத்துல வச்சிருக்கேன். அதுக்காக அவங்கள லவ் பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை தீபாவால கிடைச்சது. சாகுற வரைக்கும் அதை என்னால மறக்க முடியாது. தீபா சொன்ன மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும், பெருசா முன்னேறி காட்டணும். அதான் தீபாவுக்கு நான் செய்யற நன்றியா இருக்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் வெறியோட உழைச்சிட்டு இருக்கேன். நீங்க இப்படி பேசுறத கேட்க நிஜமா சந்தோஷமா இருக்கு. தீபா மட்டும் இதை கேட்டிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. துளசி, ஆயுசு 100, அவளே வந்துட்டா பாருங்க. வாடி. ஹலோ சார், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? சார் புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்க போறாருடி. அதான் தெரியுமேடி. தமிழ் சார் கிட்ட வந்து லோன் எப்ப கிடைக்கும்னு நச்சரிச்சதை நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஆனா உங்களை சும்மா சொல்லக்கூடாது சார், பின்னி எடுக்கிறீங்க. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க உங்களை பார்த்து கத்துக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. சாரோட வெற்றி காரணம் யாருன்னு தெரியுமா? இது என்ன கேள்வி? அவரோட திறமைதான் காரணம். இவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நிச்சயமா எங்கேயோ போறாரு. உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், திறமை இருக்கிற எல்லாருமே ஜெயிச்சிட முடியாது. தன்னோட திறமைய சரியா யார் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டியா சமைச்சு அசத்துங்க. உங்க ஹோட்டலுக்கு ஒரு முறை வரவங்க திரும்ப வீட்ல சமைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு மணக்க மணக்க சமைச்சு எல்லாரையும் கட்டி போடுங்க. அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிடலாம் சார். தேங்க்ஸ் தீபா. முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி செய்ய பாக்குறேன். உங்களால கண்டிப்பா முடியும் சார். திறமைசாலிங்களுக்கு சின்னதா ஒரு பொறி கிடைச்சா போதும், அதை ஊதி பெருசாக்கி அதை வச்சு வளர்ந்துருவாங்க. இதை என் சொந்த அனுபவத்தை வச்சே சொல்றேன். என்னோட அப்பா தனக்கு கிடைச்ச உதவிய சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. உங்களுக்கு லக்ஷ்மணன் சார் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் லோனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு என் அப்பா லோன் அடைச்சிட்டு சொந்தமா கார் வாங்குற அளவுக்கு டெவலப் ஆயிட்டாரு. என் அப்பா வயசுக்கு அவராலேயே இந்த அளவுக்கு சாதிக்க முடியும்னா உங்களுக்கு சின்ன வயசு, உங்களால எவ்வளவோ சாதிக்க முடியும். தைரியமா முட்டி மோதுங்க சார், கண்டிப்பா ஜெயிக்கலாம். தேங்க்ஸ் தீபா, கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். வாடா கணக்கு. ஏண்டா ஃபோன் பண்ணி வீட்ல இருக்கானா? எங்கடா போய் தொலைஞ்ச? ஏடா கத்துறாதா வந்துட்டல்ல. ஏய், ஏன் பேச மாட்டேன்? லோன் விஷயம் என்னாச்சு? நீ ஒன்னும் பயப்படாதடா. ஏய், நான் லோன் விஷயம் என்னாச்சுன்னு கேட்டேன். ஐயா சாமி, உனக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேச வர்றியா? அப்ப லோன் கிடைச்சிருங்கயா? டேய் லூசு, உனக்கு லோன் சாங்ஷன் ஆயி செக்கே போட்டு வச்சாச்சுடா. நீ போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிடு. என்னடா சொல்ற? செக் ரெடி ஆயிடுச்சா? ஆமாடா, அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு லோன் கிடைச்சாச்சு கிடைச்சாச்சு கிடைச்சாச்சு. ஏய், ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த உதவிய எப்பவுமே மறக்க மாட்டேன்றியா? நீ மறந்தாலும் பிரச்சனை இல்ல. இந்த லோனை ஒழுங்கா வாங்கிட்டு போய் நல்லபடியா பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாரிச்சு லோனை திரும்ப கட்டுற வழியை பாரு. அதை மட்டும் மறந்துடாத. ஏய், அது ஏன் கஷ்டம்? சரி வா, செக் வாங்கிட்டு வரலாம். எங்க? பேங்க்குக்கு. இல்லடா, நீ போயிட்டு வா. நான் துளசியோட கொஞ்சம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. நான் பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், நீ போய் வாங்கிக்கோ. ஏய், நான் மட்டும் தனியா போறா? ஆமா, அப்படியே சின்ன குழந்தை பாரு, போறதுக்கு பயப்படுறாரு. போடா, தனியா போறதுக்கு பயப்படுற. அதுக்கு இல்லடா, நீயும் கூட வந்தா நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன். டேய், அதான் சொல்றேன் இல்லடா, துளசி நானும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகணும்டா. ஏங்க, அவர்தான் கூட வாங்கன்னு சொல்றாருல, போயிட்டு வாங்களேன். என்ன விளையாடுறியா? சுந்தரி மேடம் வீட்டுக்கு போனா நீ தானே வர சொன்ன. அதை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னா தனியா போயிட்டு வந்துருவியா? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நான் தீபாவை கூட்டிட்டு போய் அப்படியே காலேஜுக்கு போயிடுறேன். நீங்க அவருக்கு செக்க வாங்கி கொடுத்துருங்க. அப்படின்றியா? சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. தீபா. ஹலோ சார், உங்க வைஃபை நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன். நீங்க தைரியமா போங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பேச விட மாட்டீங்களா? சரி, நம்ம போயிட்டு வந்துடலாம்டா. சரி, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன், பாய். வரேன் சிஸ்டர். வரேங்க. சரிங்கண்ணா. என்ன உன் புருஷன் என்ன தூங்கிட்டு இருக்காரா? அவர் அப்பவே எழுந்துட்டாருமா. உன் முன்னாடி வரத்து கூச்சப்பட்டுட்டு உள்ளே உட்கார்ந்துருக்காரு. ஆமா, குடிக்கிறதுக்கு முன்னாடி கூச்சப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படியா குடிச்சிட்டு வீட்டுக்கே வர்றது? ஏண்டி, உன் புருஷனை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே எனக்கு புரியல. சமயத்துல புத்தியோட பேசுறாரு, பாசமா பண்பா நடந்துக்கிறாரு. இல்லன்னா இப்படிதான் குடிச்சிட்டு வந்து கண்டபடி உளறி வைக்க வேண்டியது. ஏமா, அவர் என்னமோ தினம் தினம் குடிச்சிட்டு வர மாதிரியே பேசிட்டு இருக்கியேமா. தன்னையும் மீறி குடிச்சிட்டு வந்திருக்காருனா
அவர் மனசுல எந்த அளவுக்கு வேதனை இருக்குன்னு புரிஞ்சுக்கோமா. ஆமாண்டி, உனக்கும் தான் வேதனை இருக்கு, எனக்கும் தான் வேதனை இருக்கு. நாம என்ன குடிச்சுக்கிட்டா இருக்கோம்? அம்மா, கஷ்டம் வந்தா நீ பேசி தீர்த்துக்கிற. ஆம்பளைங்க அப்படியா? அவர் நல்லவரா மாறிட்டாருமா. அதான் சின்ன சின்ன தப்பு நடந்தா கூட தாங்க முடியாம வேதனைப்படுறாரு. ஆமாண்டி, நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்தா குடிக்கணும்னு பிராணத்துல எழுதியிருக்க பாரு, அதான் குடிக்கிறாரு. பேசுற பாரு நியாயத்தை. கஷ்டம் வந்தா அதை எப்படி தீக்கணும்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு குடிக்கிறது, குண்டக மண்டக்க பேசுறது குடும்பம் வழங்கின மாதிரிதான். அம்மா, என்கிட்ட நியாயம் பேசுறதை விட்டுட்டு அவர் குடிக்காம இருக்க என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணு. அதுவே பழக்கமாயிட போகுது. வந்துட்டாருடி உன் மாமா நாரு. எங்க இருக்க அந்த ராஸ்கல்? கூப்பிடு அவனை. யார கேக்குறீங்க? அந்த தருதலே தான் கேக்குறேன். உன் புருஷன் அவனை தான் கூப்பிடு. பெத்த மகனே தருதலன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அங்க இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். இப்ப வந்து சேர்ந்துருக்கிற இடம் அப்படி, அதான் தருதலையா போயிட்டான். இந்த உன் மகனை பத்தி எது வேணாலும் பேசு, எங்களை பத்தி எதுவும் பேசாத. நல்லா இருக்காது. ஆமா, மகனை கண்டிச்சு வளர்க்க துப்பு இல்ல, மத்தவங்களை குத்த சொல்ல வந்துட்டியா? நானும் அவனை கண்டிச்சு காரி துப்பிட்டு போல தான் வந்திருக்கேன். எங்க இருக்கான்? கூப்பிடுங்க அவனை. இங்க எதுக்கு வந்துக்காரமா? டே இங்க பேசுறா. இங்க என்ன பார்த்து பேசு. சாரி, நான் யாரு கூட பேச விரும்பல. லாவண்யா, அவர் காஃபி ஏதாவது போட்டு கொடுத்து அனுப்பு. டேய், நான் என்ன உன்ன மாதிரி ரோஷன் கட்டவன் நினைச்சியா? நீயே இங்க தண்டச்சோறு எனக்கு காப்பி போட்டு கொடுக்குற. நீ வேணா வெக்கமான இல்லாம இந்த வீட்டுல இருக்கலாம்டா. நான் அப்படி கிடையாது. சரியில்லாதவங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கிறது தப்புன்னு நினைக்கிறவனா. இங்க நிக்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. வெளில வாடா, உங்களோட கொஞ்சம் பேசணும். சாரி, என்னால இங்க வர முடியாது. என்னத்த பார்த்து சும்மா நிக்கிறீங்க? நாங்க வந்ததை பத்தி கேவலமா பேசிருக்காரு. இங்க நிக்க ஒரு கூச்சமா இருக்காமா? இது நான் வீடா குப்பத்துட்டியா? அதானே, அவ்வளவு கூச்சமா இருக்கிறாள் இங்க எதுக்கு வந்திருக்கணும்? வீட்லயே உட்காந்துருக்க வேண்டியதானே? அப்படி நல்லா கேளுங்க அத்தை. பாத்தீங்களா அத்தை, உங்க முன்னாடி எப்படி கோபமா இருக்கிறான்னு? என்னடா 2 பேரும் நடுவுல ரகலை பண்ணி விடுறியா? அதுக்காக தான் நான் வந்திருக்கீங்க. என்ன நினைச்சுக்கோங்க மனசுல? அத்தை, என்ன பத்தி தப்பா பேசினா கூட பரவாயில்ல, உங்களையும் இந்த வீட்டை பத்தி தப்பா பேசிருக்காரு. என்னால அதை பொறுத்துக்கவே முடியாது. அவர் பேசுற தப்பு இப்பயே அவர் புரிய வைக்கிறேன். ஏன்னா உலகத்துல நீ மட்டும் தான் நம்ம நல்லவரா? அத்தையை பத்தி கேவலமா பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? டேய் நிறுத்துறா. அவங்க மாத்திரம் இல்லடா, நீ ஒரு கேவலமான ஆள் தான். நல்லா சேர்ந்துருக்கீங்க, கேவலமான ஒரு கூட்டணி. என்ன நான் தெரியாம தான் கேட்கிறேன். உறவே வேணான்னு சொல்லிட்டு வந்தவன் காரை சர்வீஸ் பண்ணி எதுக்குடா பில்ல என்ன கடுப்புற? நான் சர்வீஸ் பண்ற கேரேஜ்ல உன்ன யார காரோட சொன்னது? அது என் கார்ல, என் ஃப்ரெண்டோட காரு. டே, ஒண்ணுதான் உன் ஃப்ரெண்டு தானே கேட்கல. அங்க எதுக்கு சர்வீஸ்க்கு விட்ட? ரிப்பேர் ஆச்சு, அதனால விட்டேன். அப்ப பணத்தை நீல கட்டுக்கணும். பெரிய எவ மாதிரி பில்ல என்ன கடுப்புற? என்கிட்ட பணம் கிடையாது, வேலையும் கிடையாது. நானே ஒரு வெட்டி ஆஃபீஸர். 25,000 பில்லு போட்டிருக்கான். அந்த அமௌண்ட் யார் கட்டுவாங்களா? உங்க மகனுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? மகனா? அந்த உறவுல மறந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. நீ எனக்கு மகனும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாது. இத நானா சொல்லல, நீ தான் சொல்லிட்டு வந்திருக்க. டாடி அது அப்போ கோவத்துல. டேய் நிறுத்துறா. என்ன டாடின்னு சொல்லாரா? உன்னை மகன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குடா. இப்படி ஒரு மகனை பெத்துட்டேன்னு நான் மட்டும் இல்லடா, உங்க அம்மாவும் சேர்ந்து வெக்கப்படுறா. எப்போ உங்க உறவே வேணான்னு வெளியில வந்துட்டியோ, இனிமே உனக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாது. பில்ல செட்டில் பண்ணி காரை நீயே எடுத்துக்கோ. இந்தா. இனிமே அப்பா மகன் உறவை சொல்லி என்கிட்ட பணம் பறிக்கலாம்னு நினைச்ச தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. ஹலோ மிஸ்டர் டாடி, ஒரு நிமிஷம். என்ன கோவமா பேசினா சும்மா இருந்துருவேன்? எஸ்கேப் பண்ணலான்னு பாக்குறீங்களா? அது மட்டும் நடக்காது. கேவலம் 25,000 எனக்காக செலவு பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு என்ன பெத்தீங்க? அந்த கொடுமை நினைச்சு இப்பதான்டா வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நீங்க வெக்கப்படுங்க, வேதனைப்படுங்க, கண்ணீர் விட்டு அழுவுங்க. ஐ டோன்ட் கேர். ஆனா சண்டன் வந்தா நீ எனக்கு அப்பா கிடையாது, நான் உங்களுக்கு மகன் கிடையாது. ஆனா சட்டன் வந்துட்டா நான் தான் உங்களுக்கு மகன், நீங்க தான் என்னோட அப்பா. ஓஹோ, சட்டப்படி அப்ப சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல வர? எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. பணத்துக்கா பேச்ச மாதிரி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உங்க சொத்தை வேணா கோவிலுக்கு எழுதி வச்சிருக்கேன்னு பெருசா பேசிட்டு வந்த. நான் முடிவு பண்ணிட்டேன்டா, என் சொத்துல 10 பைசா கூட உன்னால வாங்க முடியாதுடா. நீ ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எங்க வேணாலும் போடா, என் சொத்துல சல்லி பைசா கூட வாங்க முடியாதுடா. ஹலோ, நான் ஒன்னும் சொத்துக்கு ஆசைப்படுறேன் கிடையாது, பாசத்துக்கு ஏங்குறவன். இப்பவும் சொல்றேன், உங்க சொத்து எனக்கு தேவையே இல்ல. மாப்ள, மீறி யாராச்சும் உங்கள்ட்ட சொத்து கேட்டாங்கன்னா அவங்கள செருப்பால அடிங்க. எனக்கு சொந்தம் சொல்லிக்க அத்தை இருக்காங்க, லாவணியா இருக்கா. எனக்கு இது போதும். நானும் அத்தையோ இவ்வளோ உங்கள்கிட்ட வந்து சொத்து கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். மீறி கேட்டா? எங்களுக்கு ரோசை இருக்கு, நாங்களும் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறோம். சரிடா, நீ சோத்துல உப்பு போட்டுக்கிறங்கிறத இப்ப நிரூபிடா. எப்படி?
உன் பொண்டாட்டி எனக்கு தெரியாம என் அக்கௌண்ட்ல இருந்து 10 லட்சம் எடுத்தால அதை எப்பயே கொடுக்க சொல்றா. என்னடா கொள்ளடிச்ச படத்தை திருப்பி கொடுக்க எப்படி முழிக்கிறீங்க? இங்க நீ மட்டும் தான் உப்பு படுத்துக்கிறியா? வேணா டாடி, என்ன பத்தி என்ன பேசுங்க. ஆனா என் ஒய்ஃப் பத்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. பணத்தை கொடுறா, பேசலாம். பணம் தானே, வெயிட் பண்ணுங்க. இப்பயே ஏற்பாடு பண்றேன். என்னங்க இல்ல லாவண்யா, என்ன இவரு கூட ரோஸ் இருக்கா, நமக்கு இல்லையா? ஐயோ, என்னங்க லாவண்யா பணத்தை எடுத்து ஒன்று வீண் செலவு பண்ணல, அதை பத்திரமா தான் வச்சிருந்தா. நாங்க வந்தோடனே பிசினஸ் வச்சுக்கோங்கன்னு பெரிய மனசோட கொடுத்தா. இவ்வளவு போய் கொள்ள அடிச்சா அது இதுன்னு கேவலமா பேசுறீங்க. ஏய் நிறுத்துறா, கேட்காம படத்தை எடுத்தா சொல்லதாண்டா செய்வாங்க. டாடி போதும், ஓவரா பேசுறீங்க. உங்க 10 லட்சம் செக் இப்பே போட்டு கொடுக்குறேன், வாங்கிட்டு கிளம்புங்க. மாப்பிள்ள என்ன பண்றீங்க? இவரோட பணம் நமக்கு எதுக்கு அத்தை? அது அசிங்கம். எங்க அக்கவுண்ட்ல பணமே கிடையாது, எல்லாத்தையும் தான் அட்வான்ஸா கொடுத்துட்டோம்ல. கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்குவோம். இப்போ நம்மளுக்கு பிசினஸை விட பிரஸ்டீஜா முக்கியம். பணத்துக்காக விட்டு தர முடியாது. இந்தாங்க உங்க 10 லட்சத்துக்கான செக், போய் எடுத்துக்கோங்க. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டடா. ஆமா, செக் பவுன்ஸ் ஆகாது. என் தலையை அடமானம் வச்சாவது அக்கௌண்ட்ல நான் பணத்தை போட்டுருவேன். 10 நாள் கழிச்சு போய் ட்ரா பண்ணிக்கோங்க. நீ ரோஷக்காரங்கிறத இப்போ ஒத்துக்கிறேன்டா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இன்னைக்கு தேதி உங்க டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நிக்கிற இந்த நிதிஷ் நாளைக்கே உங்களோட அதிகமா சம்பாரிச்சு பெரிய பிசினஸ் மேன் பேர் எடுத்து காட்டுறேன். காசு பணம் அந்தஸ்து செல்வாக்குன்னு உங்களை நான் பீட் பண்ணி காட்டுவேன். அன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க இந்த நிதிஷ் யாருன்னு. நிறுத்துறா, உண்மையா சாதிக்கிற இப்படி சினிமா வசனம் பேசி சவால் விட மாட்டான். வீண் சவடால் அடிக்கிறவன் என்னைக்குமே சாதிக்க மாட்டான். நீ பிசினஸ் மேன் பேர் எடுக்கிறியா இல்ல நடுத்தூர்ல நிக்கிறியான்னு பொறுத்திருந்து பாப்போம். அப்படி ஒரு நிலைமை எனக்கு என்னைக்குமே வராது. ஏன்டா வராது? உன் திறமை என்ன, தகுதி என்னன்னு எனக்கு தெரியும்டா. சொந்தமா யோசிக்க தெரியாத நீ எல்லாம் பிசினஸ் பண்ணி கிழிச்ச. இவங்களோட சேர்ந்து உன்னால ஒரு துரும்பு கூட சம்பாதிக்க முடியாதுடா. இதை நான் சவாலா சொல்லல, உண்மையே சொல்றேன். பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டா மட்டும் போதாரா, அதுக்கு உருப்படியா ஏதாவது பண்ணியே ஆகணும். பேராசை பிடிச்சவங்க கூட சேர்ந்து உருப்படாம போயிடக்கூடாது. யாரை பார்த்து பேராசை பிடிச்சவங்கன்னு சொல்றேன்? நான் உங்ககிட்ட பேசலாமா? கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ என்ன சவாலா நினைச்சு எனக்கு போட்டியா முன்னேற துடிக்கிறிய, அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்டா. வாழ்க்கையில முன்னேற உனக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, நேர்மையா முன்னேறணும். அடுத்தவங்க பணத்தை அபேஸ் பண்ணி கோடீஸ்வரனா யாரும் ஆகவே முடியாது, ஆனாலும் அது நிலைக்காது. 2வது, நல்லவங்களோட சேரணும், இல்ல சேர்ந்தவங்களை நல்லவங்கள மாத்தணும். நீ இங்கதான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல இவங்களை திருத்து. அப்பதான் நீ நினைச்ச சாதிக்க முடியும், உன்னால முன்னேற முடியும். இல்ல இவங்கள மாதிரியே பேராசை பெருநஷ்டம்னு கஷ்டத்துல மாட்டிப்ப. என்ன பத்தி பேசுங்க, அத்தைய பத்தி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. டேய், நான் உன்னை பத்தி தான்டா பேசுறேன். இல்ல என்ன சாக்கா வச்சு அத்தைய பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க. அத்தைய யாரு நினைச்சீங்க? இவங்க ஒன்னும் உங்கள மாதிரி கிடையாது. பாசத்துக்காக தான் உயிரே கொடுப்பாங்க. ஓஹோ, என்ன ஓஹோ? நீங்க என்ன பெற்றிருந்தாலும் அடிமை மாதிரி நடத்துனீங்க. ஆனா என் அத்தை என்ன சொந்த மக மாதிரி பாத்துக்கிறாங்க. அங்க இல்ல சுதந்திரம் எனக்கு இங்கதான் கிடைச்சிருக்கு. திருந்த வேண்டியது அத்தை இல்ல, நீங்க தான். எனக்கு லாவணியா அத்தை, இவங்க 2 பேரும் சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும். என்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். வந்த வேலை முடிஞ்சிச்சு இல்ல, கிளம்புங்க. வேணாண்டா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. பேசாம வீட்டுக்கு வா, உன்னை நான் பாத்துக்கிறேன். சாரி டாடி, இனிமே நான் அங்க வர முடியாது. எனக்கு லாவணியா அத்தை மட்டும் போதும். இனிமே உங்க தேவை எனக்கு எதிர்பார்க்க மாட்டேன். நீங்க கிளம்புங்க. சரிடா, அப்புறம் உன் இஷ்டம் உன் கஷ்டம். இதுகளோட சேர்ந்துட்டல அமோகமா இருப்ப. வாழ்த்துக்கள். ஏங்க ஏங்க அவர் வந்து கேட்டாருன்னு 10 லட்சத்துக்கு செக் எழுதி கொடுத்துட்டீங்களே, பணத்துக்கு என்ன பண்றது? அதான் சொன்னேனே, பே பண்ண அட்வான்ஸ் திரும்ப வாங்க வேண்டியதான். அப்ப பிசினஸ் அவ்வளவுதான், ஸ்டாப் பண்ண வேண்டியதான். நீங்க பாட்டுக்கு பிசினஸ் ஸ்டாப் பண்ணிடலாம்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? நமக்கு வர வழி கிடையாது லாவண்யா. அவர் எப்படி கேவலமா பேசுறாரு பார்த்தல. அவர் பணத்தை வச்சு நான் பிசினஸ் பண்றது அசிங்கமா நினைக்கிறேன். ஏன் இப்படி அவசரப்படுறீங்கன்னு தெரியல மாப்பிள்ள. பெருசா சாதிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு இப்படி கிடைச்ச பணத்தை திருப்பி கொடுத்தா என்ன அர்த்தம்? அவரோட பணம் யாருக்கு வேணும்? அது இல்லாம என்ன முன்னேற முடியாதா? எங்க தாத்தா இருக்காரு, கையில ஒரு பைசா இல்லாம தான் இங்க வந்தாரு. 10 வருஷத்துல பெரிய பிசினஸ் பண்ண சாதிச்சு காட்டினாரு. பிரெயின் மூளை இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆமா, வெறுங்கையால எப்படி முழம் போட முடியும்? சொத்தே வேண்டான்னு வேற சொல்லிட்டீங்க. காசு இல்லாம எப்படி மாப்பிள்ள? அத்தை, நான் சொத்து வேணாம்னு சொன்னது சும்மா ஒரு பேச்சுக்கு தான். அதனால அவரே சம்பாரிச்சதா? எல்லாம் எங்க தாத்தாவோட சொத்து. தாத்தா சொத்து யாருக்கு? பேரனுக்கு. அப்படின்னா கேஸ போட்டு மொத்த சொத்தையும் நான் எழுதி வாங்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். என் தாத்தா மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு பெரிய ஆள் ஆகணும் தான் என்னோட ஆசை.
உழைப்பே உயர்வு. அடுத்தவன் காசு உங்களுக்கு தேவையே இல்லை. அத்தை, நான் அந்த ஓட்டக்கார கொண்டு போய் என் ஃப்ரெண்ட் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். ஆ அதையாவது ஒழுங்கா பண்ணுங்க. ஆனா அதுக்கு பணம் 25,000 வேணும். கொடுங்க. ஆ என்கிட்ட எங்க இருக்கு? இருக்கத்த கையிலே இருக்கு பாருங்க. பல பலன்னு உங்க வலையில. அத்தை ப்ளீஸ் அத்தை, காரை கொண்டு போய் கொடுக்கலனா நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போடுவான். அவன் பெரிய ரவுடி, குடிகாரன் வேற. அவன்கிட்ட எதுக்கு அத்தை நம்ம போய் சண்டை போட்டுக்கிட்டு? 2 மாசத்தை உங்க வலையில மீட்டு கொடுத்துறேன். ப்ளீஸ் அத்தை. ஏய் என்னடி இதெல்லாம்? கொடுத்து தொலைங்க, என்ன பண்றது? தேங்க்ஸ் லாவண்யா. கொடுங்க அத்தை. அத்தை கொடுங்க அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இந்த லாவண்யா வரேன் அத்தை. உன் புருஷனுக்கு என்னடி ஆச்சு? அடுத்தவங்க காசு வேணாங்கிறான், வலையில கட்டுங்கிறான். ஷோ, இவெல்லாம் எப்படி தொழில் தொடங்கி பெருசா முன்னேற போறான்? எனக்கும் அதாம்மா ஒன்றும் புரியல. முன்னெல்லாம் அப்பா அப்பான்னு அவர் வாழை பிடிச்சுக்கிட்டே அலைவாரு. இப்ப என்னடானா நீயும் வேணா உன் சொத்து வேணான்றாரு. இதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைக்கிறியா? நம்மளால சுயமா சாதிக்க முடியும் நம்புறாருமா. கண்டிப்பா சாதிச்சு காட்டுவாரு. என்னமோ நீயும் சொல்ற, நானும் நம்புறேன். பாப்போம்.